அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஷ்டமா சித்திகளை பற்றி நாம் விளக்கத்தை கூறி வருகின்றோம். அந்த 8 வகையான சித்திகளில் நாம் இப்போ சொல்லக்கூடிய 2வது வகையான ஒரு ஆற்றல் மிக்க சித்தி பற்றி மகிமான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தியாகிறது. இந்த சித்தி என்பது மனிதனுடைய உடலை ஒரு மாமலையாக, ஒரு மிகப்பெரிய மலையாக, பிரம்மாண்டமாக உருவெடுக்கக்கூடிய, தன்னுடைய உருவை பிரம்மாண்டமாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சித்தி. புராணங்களில் பகவான் ஆஞ்சநேயர் சுவாமி, ஆஞ்சநேயர் சில காலகட்டங்களில், அதாவது ராவணன் சபையில் அவமானப்படுத்தும் போது இந்த மகத்தான சித்தி காமிச்சதாக ஒரு புராண வரலாறு. அந்த மகா சித்தியில் நமக்கு என்ன விஷயங்கள் என்று சொல்லும்போது, விஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய பகவான், பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும்போது கூட இந்த ஒரு மகத்தான மகிமா என்ற சித்தியை அவர் பிரயோகிச்சதாக ஒரு புராண தகவல். இந்த மகிமா என்ற சித்தி என்றது ஒரு எதிரிகளிலிருந்து அல்லது மிகப்பெரிய அரக்கல்களிலிருந்து அந்த காலகட்டங்களில் எதிர்களை வெல்வதற்காக அல்லது ஞானோபதேசங்களுக்காக அல்லது இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கின்ற சக்தியை மனிதனுக்குள் இருக்கின்றது என்ற ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக, அதனால சாஸ்திரத்தில் ஒரு வரி சொல்வார்கள், அதாவது அண்டத்தில் இருக்கின்றது பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு. அண்டத்தில் இருக்கின்றது பிண்டத்தில் இருக்குது என்றால் நம்ம உடலுக்குள்ள, உடம்புக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் அண்டத்தில் இருக்கிறது. ஸோ அண்டத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்கள் அனைத்தும் நம்மளுடைய உடலில் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த அண்டத்தில் இருக்கின்ற அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி நம்மளுடைய மனித உடலில் இருக்கின்றது என்பது காட்டுறதுக்காக இந்த அற்புதமான மகிமா என்ற சித்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகத்தான சித்தி மூலமாக மகான்கள், அவதார புருஷர்கள், ஞானிகள், மகா யோகிகள் ஒரு சமயம் ஏற்படும் போல் இந்த மகா சித்தின் மூலமாக எத்தகையான நன்மைகள் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார்கள். பகவான் உருவத்தில் கூட பகவானுடைய சக்தி நம்ம பார்க்கும்போது அந்த விஸ்வரூபம் எடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆஞ்சநேயர், பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா போன்ற அவதார புருஷர்கள், அதுபோலவே மகத்தான யோகிகள் இந்த சித்தியை நமக்கு காண்பிச்சதாக ஒரு புராண வரலாறு. ஆக இத்தகைய மகாசித்திகள் மூலமாக லோகக்ஷேமத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது என்றும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. அந்த மகாசித்தின் மூலமாக, இந்த அஷ்டமா சித்திகள் மூலமாக பகவான் ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் கூட இந்த சித்தி பெற்றதாக, அஷ்டமா சித்திகளை பெற்றதாக ஒரு உண்மை. ஏன்னா அவருடைய வரலாறு இந்த சித்திகளை காமிச்சிருக்கிறாங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சுகி பவ.